Hi guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர் விஷனில் ஜியோமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இது சாப்டர் 1ல் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி கம்ப்யூட்டர் விஷன். ஸோ ஒரு பாயிண்ட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது நம்ம வேர்ட்ஸில் எழுதினாலே போதும், ஈஸியாக இதில் வந்து மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இமேஜோட ஜியாமெட்ரி, லைக் அதனோட ஷேப் ஆகட்டும், இல்லை அதனோட சைஸ், ஓரியன்டேஷன்னா அது எந்த ஆங்கிளில் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம மாற்றலாம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சிங் ஆஃப் ஜியாமெட்ரி இன் எ இமேஜ், அதாவது ஸ்பேஷியல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இப்போ வந்து இது சிம்பிளர் வேர்ட்ஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் மாடிஃபையிங் த இமேஜ் ஷேப், சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன், பட் it keeps the important information as it is in the image. அதாவது இமேஜில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும், ஆனால் அதோட ஷேப், சைஸ், அதோட ஆங்கிள் இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இதில் வந்து பார்க்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நல்ல ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இதில் வந்து சில மெத்தட்ஸ் இருக்கும், அதாவது டைப்ஸ். அதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 டைப்ஸ் இருக்குது. 6 டைப்ஸில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னு என்கிட்ட ஒரு க்ளூ இருக்குது. ஸோ இந்த வேர்ட் டிஆர் சாப்ஸ், ஓகே. ஸோ டிஆர் சாப்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த வேர்டை வச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஜியோமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன், ஆர்னா ரொட்டேஷன், அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக வரும். இந்த க்ளூவை வந்து நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டைட்டிலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். அதாவது ட்ரான்ஸ்லேஷன்னா ஷிஃப்டிங் அப் ஆர் டவுன் ஆஃப் த இமேஜ். அதாவது அந்த இமேஜை வந்து எய்தர் நம்ம கொஞ்சம் மேலே ஷிஃப்டிங் அப் பண்ணுவோம், இல்லை டவுன். அதாவது அந்த ஜியோமெட்ரிக்கல் ஃபீச்சர்ஸை வந்து எய்தர் நம்ம இமேஜை வந்து கொஞ்சம் மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் பண்ணுறது, அதோட லொக்கேஷன். அதாவது ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு இமேஜை மூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுதான் ட்ரான்ஸ்லேஷன்னு சொல்கிறாங்க. அதாவது மூவிங் த இமேஜ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு த அனதர், which is nothing but, இப்போ இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னடா மூவிங் த இமேஜ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்னா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. இது எப்படின்னாக்கா இமேஜ்குள்ளே இருக்கிற சர்டன் கோஆர்டினேட்ஸோ பிக்சல்ஸோ அந்த மாதிரி இதை மூவ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க ட்ரான்ஸ்லேஷன்னா. ஸோ மூவிங் த இமேஜ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் அப்படின்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ். அதாவது நீங்கள் எந்த லொக்கேஷனில் மூவ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரான்ஸ்லேஷன் அதுதான் இது வந்து டிஎக்ஸ் ஒய் ப்ளஸ் டிஒய். ஸோ இந்த டிஎக்ஸ் டிஒய் அப்படின்றது ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப்செட். அதாவது இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த டைப்புக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி தான் உங்கள் லொக்கேஷனை மாற்ற முடியும். ஸோ அந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 4 வாட்டி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பார்த்தாலே 4 வாட்டி வந்து ஒரு டைப்புக்கும் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகம் வந்துடும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அந்த டிஆர் சாப்ஸ் இதை நீங்கள் டீட்டெயிலாக என்னன்னு ஒரு வாட்டி இந்த டீனா என்ன, ஆர்னா என்ன அது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனோட ஃபார்முலா இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் படித்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் மொத்த ஆன்சரையுமே கவர் பண்ணிட முடியும். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சலோட கோஆர்டினேட்ஸ். ஒரு பிக்சலோட கோஆர்டினேட்டை வந்து மூவ் பண்ணி நம்ம இதை பண்ணுறோம். பிக்சலோட கோஆர்டினேட்டை மூவ் பண்ணாக்கா அதனோட லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி நம்ம அது மூலமாக இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஜியோமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன், ஷிஃப்டிங் அப் ஆர் டவுன் ஆஃப் த இமேஜ். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ரொட்டேஷன்னா ஸ்பின். அதாவது இட் ரொட்டேட்ஸ் த இமேஜ் பை டீட்டா. ஒரு இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து நம்ம டீட்டான்னதுனால இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா
காஸ்டிட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ காஸ்டிட்டா அப்படியே இருக்குது, சைன் டீட்டாவில் மட்டும் சைன் மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இமேஜ், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த இமேஜில் இந்த டீட்டா மூலமாக நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து செகண்ட் ஜாமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டிங் அ ஃபோட்டோ பை 90 டிகிரி. ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நம்ம 90 டிகிரியில் டேர்ன் பண்ணுறோம் இல்லையா? ஜென்ரலாக இப்போ நம்ம ஃபோனில் ஃபோட்டோஸை நம்ம டேர்ன் பண்ணுவோம்ல, அது எப்படி நடக்குது, அது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் மாதிரி தான் ரொட்டேட்டிங் அ ஃபோட்டோ பை 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங், விச் இஸ் நத்திங் பட் ரீசைஸ். ரீசைஸ்னால் என்ன? ப்ளஸ் பண்ணுறதோ இல்லை மைனஸ் பண்ணுறதோ, அதுதானே ஜூம் பண்ணுறது இல்லைன்னா ஜூமை கம்மி பண்ணுறது. அதுதான் அவன் என்லார்ஜ் ஆர் ஷ்ரிங்க்னு சொல்லியிருக்கான். விச் இஸ் நத்திங் பட் சேஞ்சிங் த சைஸ் ஆஃப் த இமேஜ். அதாவது இப்போ எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, சைஸுன்னு சொன்னதுனால இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் இருக்குது, நான் அங்கே எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைஸ், அதாவது எக்ஸோட சைஸை என்லார்ஜ் பண்ண போகிறோம் ஆர் ஸ்மால் பண்ணுறோம். அதாவது ஸ்மால் பண்ணுறதுக்கு 0ன்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஈக்குவேஷன்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு க்ளூ வேணால் நான் சொல்லலாம் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு. எக்ஸ்ஒய்ன்றது நம்மளோட இமேஜ். ஓகேவா? ஸோ அதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கேலிங் ஆப்ஷனுக்கு எஸ்எக்ஸ் எஸ்ஒய் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 2 இடத்துல ஜீரோஸ் கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை வந்து எழுதிட்டு, இதனோட எக்ஸாம்பிள் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஜூமிங் இன் ஆர் அவுட் ஆஃப் அன் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதாவது நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், விச் இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் வாட்? அதாவது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங் அண்ட் ஷியரிங். ஸோ மேலே வரைக்கும் பார்த்த ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேலிங்கோடு சேர்த்து இந்த ஷியரிங்கும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த எல்லா மெத்தடையும் வந்து கம்பைன் பண்ணி ஒன்றா கொடுத்தா அது அஃபைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், விச் இஸ் நத்திங் பட் அதில் இருக்கிற பேரலல் லைன்ஸ், அந்த இமேஜில் இருக்கிற பேரலல் லைன்ஸ் விட்டுட்டு மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒன்றாவே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இமேஜை ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்லார்ஜ் இதெல்லாம் ஓகே, ஜெனரலாக ஸ்ட்ரெச்சிங்னா இப்படி இதுவாகும் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் அன் இமேஜ் அப்போது எல்லாமே மாறும். அதோட ஆங்கிள்ஸ் மாறும், அதோட என்லார்ஜ்மெண்ட், அதாவது சம்டைம்ஸ் ஷ்ரிங்க் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ இது எல்லாமே மாறுறது, அதோட பொசிஷன் மாறும். அது எல்லாமே ஒன்றா பண்ணுறது தான் வந்து அஃபைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், விச் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் அ இமேஜ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஒய், நம்ம ஃபஸ்ட்டு படித்த டிஎக்ஸ் டிஒய், அதுக்கப்புறம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷியரிங், அதாவது மேலே கொடுத்த ஷியரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tilts the image in one axis. ஒரு ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் டில்ட் பண்ணுது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி டில்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி டில்ட் பண்ணுறதாகவும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, அங்கே எப்படி எஸ்எக்ஸ் எஸ்ஒய் கொடுத்தோம் ஸ்கேலிங்க்கு, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோன்னா SHX SHY பட் இன் ஆப்போசிட் டயக்னல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கே 0 போட்டதுனால இந்த இடத்துல 1 1 கொடுத்த மாதிரி இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட மல்டிப்ளை பண்ணுறோம். திஸ் இஸ் ஷியரிங். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பெர்ஸ்பெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3D எஃபெக்ட். 3D எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் இது எல்லாமே இருக்கும். பட் அலாங் வித் தட் நமக்கு ஒரு ஜெட் கோஆர்டினேட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 3 கோஆர்டினேட்ஸில் டெப்த் கோஆர்டினேட்டையும் நம்ம வந்து இதில் பெர்ஸ்பெக்டிவாக எடுத்துக்கிறோம். அதுதான் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதை 3D எஃபெக்டோடு கொடுக்கறது தான், அந்த 3D எஃபெக்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது தான் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். So it projects the image on a new plane for some extra depth. ஓகேவா? இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டார்ஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ணும்போது. டிஸ்டார்ஷன்ஸ்னால் என்ன? ஒரு அன்இவன் ஷேப்பில் இருக்கிறதோ இல்லை சர்டன் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இமேஜில் அந்த டிஸ்டார்ஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதனோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் வியூ ஆஃப் ரோடு இன் ஏ ட்ரோன் இமேஜ். இப்போ ஒரு ட்ரோனில் இருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து ரோடோட வியூ வந்து இப்படி இருக்குது, அதாவது இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அதுவே வந்து இப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா அது மேலேருந்து எடுத்த இமேஜ், அதை வந்து இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எப்படி டில்ட் பண்ணுவோம், பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்சஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் மாற்றுறது தான் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இமேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க.
ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் இப்போல்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஏஆர்விஆர், நிறைய நம்ம இப்போல்லாம் ஏஆர்விஆரில் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் கூட வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஜியோமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங்கில் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து ஜிபிஎஸ் அதெல்லாம் வந்து ரிமோட் சென்சிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் இமேஜிங்னா எக்ஸ்ரே, அந்த மெடிக்கல் ரிலேட்டடான இருக்கிற அந்த இதுலெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரொபோட்டிக்ஸ், இந்த 6 எக்ஸாம்பிள் இதில் வந்து எல்லாமே காமனான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ மோஸ்ட்டாக கம்ப்யூட்டர் விஷனில் எல்லாமே காமனான எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுகிற பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ரிமோட் சென்சிங், ரொபோட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து காமன் டாபிக்ஸ். இதெல்லாம் எல்லாத்துலேயும் வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக ஆகிடும். இப்போது நான் சொன்ன மாதிரி டிஆர் சாப்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். டிஆர் சாப்ஸில் என்ன இருக்குது, அதே தான். அந்த க்ளூவை நான் வந்து திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். டி ஃபார் ட்ரான்ஸ்லேஷன், ஆர் ஃபார் ரொட்டேஷன், எஸ் ஃபார் ஸ்கேலிங், ஏ ஃபார் அஃபைன், பி ஃபார் பெர்ஸ்பெக்டிவ், எஸ் ஃபார் ஷியரிங். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இனி ஜியோமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கணும். ஒரே ஒரு வாட்டி இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாமுக்கு மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு இது வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். Okay, that's all for today. Thank you.